வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட ட்ரைனிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃப்ரம் காரைக்குடி. டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா AutoCADல 3D மாடலிங் சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பில்டிங் நம்ம கட்ட போகிறோம்னா, வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கான அப்ரூவல் பிளான் வேணும். அந்த அப்ரூவல் பிளான் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பிளானை எப்படி 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு பிளான் வரைகிறேன். ஓகேங்களா? பில்டிங் பிளான் AutoCADல பில்டிங் பிளான் எப்படி வரைகிறேன் சரிங்களா? REC ரெக்டாங்கிள் என்டர். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் கேட்கும், இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். அடுத்து அதர் கார்னர் பாயிண்ட் கேட்கல டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை லென்த்து பார் ரெக்டாங்கிள் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet கொடுத்து என்டர். அடுத்து ஸ்பெசிஃபை வித்து பார் ரெக்டாங்கிள்னு கேட்கும். ஒரு 12 அடி கொடுக்குறேன் என்டர். இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். அதர் கார்னர் பாயிண்ட் நேராக கிளிக் ஆன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது, பாலிலைனாக இருக்குது, ஒரு பவுண்ட்ரியாக இருக்கும். இதுவை நான் உடைக்க போகிறேன். எக்ஸு கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். சரிங்களா? இப்போ நான் அதை மெயின் வால் பிரிக்க போகிறேன். ஓகேங்களா? இது வந்து 10க்கு 12ங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உள்கூடு இன்னர். ஓகேங்களா? இப்போ இதை நான் அவுட் சைடில் 9 inch 9 inch ஆப்ஷன் அடிக்க போகிறேன். ஏன்னா மெயின் வாலோட சைஸு 9 inch. ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆப்செட் டிஸ்டன்ஸ்னு கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சை ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? கொடுத்துட்டு என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இதை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர். சரிங்களா? இப்போ இந்த அடுத்த ரூமு பிரிக்க போகிறோம். நான் இந்த பிளான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதே கண்டினியூ தான். சரிங்களா? மறுபடியும் நான் உங்களுக்கு புரியிறக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் இப்போ ஆப்ஷன் அடிக்க போகிறேன். ஓ கொடுத்து என்டர். 9 feet கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணுறேன் என்டர். சரிங்களா? இப்போ வந்து இதை நான் பிரிக்க போகிறேன். அடுத்து வந்து ஆப்செட் மெயின் வால் சைஸ் ஓ கொடுத்து என்டர். 9 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன் என்டர். வந்துருச்சுங்களா? அடுத்து வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு என்டர். மறுபடியும் லைன் கொடுத்து இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு என்டர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் அடிக்க போகிறேன். ஓ கொடுத்து என்டர். 6 feet கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன் என்டர். அடுத்து மறுபடியும் மெயின் வால் சைஸ் ஓ கொடுத்து என்டர். 9 inch கொடுத்து என்டர். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி கீழே வைக்கிறேன், கொடுத்துட்டு என்டர். இப்போ இதுவை லைன் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உள் கொடுக்க க்ளோஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன் என்டர். மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வைக்கிறேன் என்டர். வந்துருச்சுங்களா? இப்போ இதை பிடிச்சிக்கேன். இதை பிடிச்சி இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி இழுத்தாந்தீங்கன்னா இதுக்கு நேராக இந்த பார்த்தீங்களா இங்கே வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எஸ்கேப். அதே மாதிரி தான் இந்த சைடும் லெஃப்ட் சைடும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே கீழே கொண்டு விட்டு வரேன். இதுக்கு நேராக கொண்டாந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வந்து கேப் கிடக்கா, இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாரில் EX கொடுத்து டபுள் என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து வந்து இது ஆப்ஷன் அடிக்க போகிறேன். அடுத்து வந்து டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வால் சைஸ் 4.6 inch அதுவாக ஆப்ஷன் அடிக்கிறேன். ஓ கொடுத்து என்டர். 4.6 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன் என்டர். அடுத்து இதுவும் ஆப்ஷன் அடிக்க போகிறேன். 6 அடி. ஓ கொடுத்து என்டர். 6 feet கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே அடிக்கிறேன் என்டர். சரிங்களா? அடுத்து இது ஆப்ஷன் அடிக்க போகிறேன். ஓ கொடுத்து என்டர். 9 inch கொடுத்து என்டர். சரிங்களா? இதை கிளிக் பண்ணி மேலே வைக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை க்ளோஸ் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன் என்டர். அடுத்து இதுவை இந்த லைனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்க போகிறேன். இங்கே ட்ராக் பண்ணி இழுத்து இங்கே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே இழுத்து வச்சாச்சு. இப்போ கவனிங்க. இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். EX கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் ஆயிரும் என்டர். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த இதுவை ஆப்ஷன் அடிக்க போகிறேன். இந்த உள் கூட ஓ கொடுத்து என்டர். 5 அடி 6 inch கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன் என்டர். அடுத்து மறுபடியும் மெயின் வால் சைஸ் 9 inch. ஓ கொடுத்து என்டர். 9 inch கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த சைடை அடிக்கிறேன்.
அடுத்து எக்ஸ்டெண்ட் இஎக்ஸ் கொடுத்து டபுள் என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், என்டர். இப்போ டிஆர் கொடுத்து டபுள் என்டர் ட்ரிம் பண்ணுறேன். இந்த லைன் தேவையில்லை, அதே மாதிரி இந்த லைன் தேவையில்லை, அதே மாதிரி இது அதே மாதிரி இந்த லைன். இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது, இது வந்து 9 இன்ச் மெயின் வால் சைஸ். ஓ கொடுத்து என்டர், 9 இன்ச்சு கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே அடிக்கிறேன், என்டர். இப்போ அதே மெத்தட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி இழுத்தோம்னா இதுக்கு நேராக ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாடுறோம். இங்கே வச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இஎக்ஸ் கொடுத்து டபுள் என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு என்டர். இப்போ இதை ட்ரிம் பண்ணணும். டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி ட்ரிம்மு, இந்த லைனை கிளிக் பண்ணி ட்ரிம்மு. அதே மாதிரி இதுவும் ட்ரிம் வந்துருச்சுங்களா. அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 6 அடி 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட், அதுதான் இதோட சைஸ். ஓ கொடுத்து என்டர், 6 அடி 6 இன்ச் என்டர். இது ஆஃப்செட் அடிக்கிறேன், சரிங்களா, கொடுத்துட்டு என்டர். அடுத்து இது வால் ஓப்பன் பண்ணணும், இன்னர் வால் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே. ஓ கொடுத்து என்டர், 4.6 இன்ச்சு கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன், என்டர். சரிங்களா, இப்போ இதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இஎக்ஸ் கொடுத்து டபுள் என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், என்டர். இப்போ இதுவே ட்ரிம் பண்ணணும். டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இதுவே ட்ரிம் பண்ணுறேன். அதே மாதிரி இதுவே ட்ரிம் பண்ணுறேன், கொடுத்துட்டு என்டர். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் போட்டுக்கேன். இதுவே டெலீட் பண்ணிவிட்டு இதுவே சிங்கிள் லைனில் வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன், சரிங்களா, கொடுத்துட்டு என்டர். இப்போ இதை சிங்கிள் லைனில் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் உங்கள் டேரக்ஷன்லாம் டோர் ஓப்பன் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே வைக்க முடியாது. இப்போ எல்லு கொடுத்து என்டர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி நான் அப்ராக்சிமேட்டாக பிரிச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஒரு 9 இன்ச்சுக்கு ஓ கொடுத்து என்டர், 9 இன்ச்சு கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி கீழே வைக்கிறேன், என்டர். சரிங்களா, அடுத்து இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து கிச்சன் சைஸ், ஓகேங்களா, ஒரு 3 அடி வச்சுக்கலாம். ஓ கொடுத்து என்டர், 3 ஃபீட்டு கொடுத்து என்டர். இந்த லைனை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன், சரிங்களா. அதான் ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இந்த 2 லைனை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம், சரிங்களா, வந்துருச்சுங்களா. அடுத்து இங்கே வந்து ஸ்டேருக்கு போகிறது. ஸ்டேருக்கு எப்படி போகிறதுனா ஓப்பனில் இருந்தால் ஸ்டேர் போக முடியும். அப்போ இங்கே வந்து நான் ஒரு வால் மாதிரி பிரிச்சுக்கிறேன். இதில் வந்து ஆர்ச் ஓப்பன். இங்கேருந்து ஒரு 4.6 இன்ச்சு கொடுத்து என்டர். இங்கேருந்து கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன், கொடுத்துட்டு என்டர். இப்போ டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இது தேவையில்லை, அதே மாதிரி இது தேவையில்லை, இது தேவையில்லை, என்டர். இப்போ இதையும் ஒரே லைனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கங்க. எரேஸ் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க, சரிங்களா. இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும். எல்லு கொடுத்து என்டர். இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சிட்டு என்டர். இதுவே 2 அடி 6 இன்ச்சுக்கு ஆப்ஷன் அடிக்கிறேன். ஓ கொடுத்து என்டர், 2 அடி 6 இன்ச்சு கொடுத்து என்டர். இப்போ இந்த லைனை ஆப்ஷன் அடிக்கிறேன், கொடுத்துட்டு என்டர். இப்போ டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இதை நான் ட்ரிம் பண்ணுறேன், சரிங்களா, ட்ரிம் பண்ணிவிட்டு என்டர். இப்போ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, அதே மாதிரி இந்த லைனும் நம்மளுக்கு தேவையில்லை. இதை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு வேணுமோ இந்த இடத்துல வைக்கிறேன், சரிங்களா, கொடுத்தாச்சு. இப்போ ஒரு பில்டிங் பிளானு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போ நான் இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். CO கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட், இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் இங்கே வச்சு கிளிக் பண்ணி இங்கே கொடுக்குறேன், சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சுங்க, 3Dயோட கண்டிஷன் என்னென்னா line is not a polyline, so we have to convert polyline using regain command. என்னன்னா இதோட மீனிங் வந்து லைன் வந்து பாலிலைனாக இருக்காது. அப்போ அந்த பாலிலைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரீஜெயின் கமாண்ட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் கண்டிஷன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், தனியாக செலக்ட் ஆகுது, சரிங்களா. அதே மாதிரி உள்கோடு இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், தனியாக செலக்ட் ஆகுது. இப்போ நான் ரீஜெயின் பண்ணேன்னா 2 ரீஜெயின் கிரியேட்டர்னு வரும். நல்லா கொஞ்சம் இங்கே கமாண்ட் பாரில் REG கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும், இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இந்த வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ரீஜெயின் கிரியேட்டர். இப்போ இது அவுட்டரை கிளிக் பண்ணுங்க, 1 கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இன்னரை கிளிக் பண்ணுங்க, 2 கிரியேட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா. இப்போ நான் இது ரீஜெயின் பண்ணியிருக்கேன், இது நான் ரீஜெயின் பண்ணலை. இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து வியூவை மாற்றுறேன். வியூவில் போய்ட்டு 3D வியூவில் போய்ட்டு சவுத் வெஸ்ட்டில் வைக்கிறேன், வந்துருச்சுங்களா. இப்போ நான் இதுவை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் ரீஜன் பண்ணாமல் இருக்குது, இது ரீஜன் பண்ணியிருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், EXT. எக்ஸ்ட்ரூட் என்னென்னா நல்லா கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், இல்லை வானம் வெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா முண்டுக்கெல்லாம் வச்சு கலவையெல்லாம் போட்டு நம்ம பேஸ்மெண்ட் போடுறோம். அதை அப்படியே 10 அடிக்கு மேலே எழுப்புறோம் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ்ட்ரூட், சரிங்களா. எலிவேஷன் எக்ஸ்டீரியர் டிசைன், சரிங்களா. அது அப்படியே மேலே எழுப்ப போகிறேன், அதுக்கு தான் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட். இங்கே 3D டூல்ஸ்லேயே இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 3D டூல்ஸ்லேயே எக்ஸ்ட்ரூட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதான் இப்போ பண்ண போகிறேன். EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இப்போ நம்ம இதை தானே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம், இது அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இந்த வருது பார்த்தீங்களா,
தெரியுதா? இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வருது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம். இப்போ இதுவே எக்ஸ்போர்ட் கொடுத்து என்டர். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர். இப்போ இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ ரீஜன் பண்ணுறேன். ஆர்இஜி கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். டூ ரீஜன் ஒன் ரீஜன் ஓகேங்களா? ஏன்னா அவுட்டர் ஒன்று இன்னர் ஒன்று. இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இஎக்ஸ்டி கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இது எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இந்த வருது பார்த்தீங்களா? இப்போ ஸ்பெசிஃபை எக்ஸ்ட்ரூஷன் ஹைட்னு கேட்கும். ஹைட் வந்து 10 அடி கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா? 10 அடி கொடுத்துரு. இப்போ இதுவே இந்த இருக்கு பார்த்தீங்களா 2D ஒயர் ஃப்ரேம்னு இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு ஷேடரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ இதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இப்போ இதில் நம்மளுக்கு இன்னரு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூ கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கல, பெரிய சைஸ் அவுட்ரு ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இந்த தெரியுங்களா? இன்னர் ஒன்று இருக்கும், அவுட்ரு ஒன்று இருக்கும். அவுட்ரை பெருசாக கிளிக் பண்ணிவிட்டு என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் வந்துருச்சுங்களா? இப்போ இதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? ஓப்பன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ நான் இது ரீஜன் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து ரீஜன் பண்ணலை. சரிங்களா? இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு இப்போ இது ரீஜன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சவுத் வெஸ்ட்டில் வைக்கிறேன். சரிங்களா? இதுவே நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இஎக்ஸ்டி கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த வருது பார்த்தீங்கன்னா 10 அடி கொடுக்குறேன். 10 அடி கொடுத்து என்டர். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோல்ஸாக இருக்கும். தெரியுங்களா? இந்த மாதிரி கோல்ஸ் ஓட்ட மாதிரி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வால் மாதிரி கிரியேட் ஆகும். சரி தெரியுங்களா? எதுக்கு ரீஜன் பண்ணுறதுன்னு? சரிங்களா? ரீஜன் பண்ணால் தான் உங்களுக்கு 3Dயாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூடையும் சப்ட்ராக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு பில்டிங்கை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி மேலே காங்கிரீட் போடுறது, எப்படி விண்டோ வைக்கிறது, சரிங்களா? எப்படி டோர் வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் வைக்கிறேன். எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் எதுவும் படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கணும். எதுக்குன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வந்து ஒரு வே தான். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரியணும்னா நம்மளை மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக படித்தா தான் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வளரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனி போனீங்கன்னா நாலேஜ் ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் கேட்பான் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம ட்ரைனிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துக்கிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி யாருக்கா வில்லிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.